வணக்கம். ஜெம் செய்திகளை வழங்குவதற்காக நான் உங்கள் ஜெனிஷா அகஸ்டின். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். வெள்ளையனே வெளியேறு இயக்க வீரர்களின் தைரியம் எப்போதும் ஒவ்வொரு இந்தியருக்கும் ஒரு உத்வேகமாக இருக்கும். பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம். மேகதாட்டு பிரச்சனையை திசை திருப்பவே அனைத்து கட்சி கூட்டம். திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி குற்றச்சாட்டு. அமெரிக்கா தனது நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்ளும் வரை ஹார்முஸ் நீரிணை திறக்கப்படாது. ஈரான் அரசு திட்டவட்டம். டிஎன்பிஎல் 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 8வது போட்டி. சேலம் ஸ்பாட்டன்ஸ் அணியை வீழ்த்தி திருச்சி கிராண்ட் சோலாஸ் அணி அபார வெற்றி. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். வரலாற்று சிறப்புமிக்க வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்ற அனைவரையும் நினைவு கூறுவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் வரலாற்று சிறப்புமிக்க வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்ற அனைவரையும் இந்நாளில் நினைவு கூறுவதாக தெரிவித்துள்ளார். அவர்களின் தைரியம் எப்போதும் ஒவ்வொரு இந்தியருக்கும் ஒரு உத்வேகமாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். மகாத்மா காந்தியின் தலைமையால் இருக்கப்பட்டு வெள்ளையனே வெளியேறு இயக்கம் எழுப்பிய அந்த அறைகூவல் நமது சுதந்திர போராட்டத்திற்கு புதிய ஆற்றலை அளித்துள்ளதுடன் காலனித்துவ ஆட்சியிலிருந்து விடுபடுவதற்கான நமது மக்களின் தளராத உறுதியையும் பிரதிபலிப்பதாக தெரிவித்துள்ளார். காவிரி பிரச்சினையில் கர்நாடக காங்கிரஸ் அரசை காப்பாற்ற தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான கூட்டத்தை கூட்டியுள்ளதாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தொகுதி மறுசீரமைப்பு மசோதா மீண்டும் கொண்டுவரப்பட போகிறது என பரவலாக பேசப்படுகிறதே தவிர இன்னும் அதிகாரப்பூர்வமாக எந்த அறிவிப்பும் வரவில்லை என்று தெரிவித்தார். ஆனால் இந்த சூழலில் தமிழ்நாடு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை கூட்டியுள்ளனர் என்றால் இந்த அரசை பின்னாலிருந்து இயக்குபவர்கள் யார் என்று கேள்வி எழுப்பினார். மேலும் இவர்கள் நடத்திய கூட்டம் தொடர்பாக முறையாக கட்சி தலைமைக்கு கடிதம் அனுப்பி இருக்க வேண்டும் என்று கூறினார். ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தமிழக அரசின் தலைமை செயலர் தனித்தனியாக கடிதம் எழுதியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இவர் தமிழ்நாடு அரசின் செயலரா இல்லை தாவேக கட்சியின் செயலரா என்று வினவினார். தற்பொழுது காவிரி நதிநீர் பிரச்சினை, மேகதாட்டு பிரச்சினை, விவசாயிகள் போராட்டம் என இருக்கும் சூழலில் இந்த பிரச்சனைகளில் இருந்து திசை திருப்ப இந்த கூட்டம் நடத்தியுள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் காவிரி பிரச்சனையில் கர்நாடக காங்கிரஸ் அரசை காப்பாற்ற தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான கூட்டத்தை கூட்டியுள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாடுடைய பெர்சன்டேஜ் எந்த காலகட்டத்திலும் மாறாது அப்படின்னா, ஆனா அந்த பில்லுக்குள்ள அதற்கான ஒரு வாய்மொழியாக ஹோம் மினிஸ்டர் அங்க ஃப்ளோர்ல அதை சொன்னாரே தவிர அது பில்லுக்குள்ள இல்லை. அதனால் நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நிராகரித்தோம். அமெரிக்கா தனது நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்ளும் வரை ஹார்முஸ் நீரிணை திறக்கப்படாது என்று ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சில் போர் நிறுத்த ஒப்பந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக புதிய நிபந்தனைகளை விதித்துள்ளது. அதில் ஈரானை இனி ஒருபோதும் அச்சுறுத்தக்கூடாது என்றும் போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. ஈரான் துறைமுகங்கள் மீதான கடற்படை முற்றுகையை நீக்கி பிராந்தியத்திலிருந்து அமெரிக்க படைகளை வாபஸ் பெற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. தொடர்ந்து போரால் ஏற்பட்ட சேதங்களுக்கு முழுமையாக இழப்பீடு வழங்குவதுடன் பொருளாதார தடைகளை நீக்கி முடக்கப்பட்ட ஈரான் சொத்துக்களை நிபந்தனையின்றி விடுவிக்க வேண்டும் என்று கோரியுள்ளது. மேலும் அமெரிக்கா தன்னுடைய நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்ளும் வரை ஹார்முஸ் நீரிணை திறக்கப்படாது என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. டிஎன்பிஎல் 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 8வது போட்டியில் சேலம் ஸ்பாட்டன்ஸ் அணியை வீழ்த்தி திருச்சி கிராண்ட் சோலாஸ் அணி வெற்றி பெற்றுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் உள்ள மைதானத்தில் 10வது டிஎன்பிஎல் 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 8வது போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் சேலம் ஸ்பாட்டன்ஸ், திருச்சி கிராண்ட் சோலாஸ் அணிகள் மோதின. டாஸ் வென்ற சேலம் ஸ்பாட்டன்ஸ் அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்து 20 ஓவர்களில் 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 152 ரன்கள் எடுத்து குவித்தது. இதையடுத்து 153 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய திருச்சி கிராண்ட் சோலாஸ் அணி 17 ஓவர்களில் 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு இதையடுத்து 153 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய திருச்சி கிராண்ட் சோலாஸ் அணி 17 ஓவர்களில் 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 155 ரன்கள் எடுத்து 7 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இதில் சிறப்பாக விளையாடிய ராஜ்குமார் 67 ரன்னும்,
கௌசிக் 46 ரன்னும் எடுத்து அணியின் வெற்றியில் முக்கிய பங்காற்றினர். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 5.8 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரம் வரை வடகடலோர தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்று தகவல் தெரிவித்துள்ளது. சுதேசி ஜார்க்கண்ட் மன்ற சார்பில் கோவையில் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்க நடைபெறும் கண்காட்சியில் மத்திய அமைச்சர் முருகன் கலந்து கொண்டார். கோவை ஈச்சனாரையில் நடைபெற்ற கண்காட்சியின் தொடக்க விழாவில் மத்திய அமைச்சர் முருகன் கலந்து கொண்டார். ராம்ராஜ் நிறுவனர் நாகராஜன், சுதேசி ஜார்க்கண்ட் மன்ற அமைப்பின் நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அமைச்சர் முருகன், விடுதலை போராட்ட தியாகி வ.உ. சிதம்பரனார் முன்னெடுத்த சுதேசி இயக்கத்தை பிரதமர் நரேந்திர மோடி வெற்றிகரமாக செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். கோவை சுதேசி மேளா போன்ற நிகழ்வுகள் உள்நாட்டு உற்பத்தியாளர்களை ஊக்குவிக்கும், புதிய தொழில் முனைவோரை உருவாக்கும் எனவும் குறிப்பிட்டார். 2014 நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் எடுத்த நடவடிக்கைகள் மூலமாக, பொருளாதார நடவடிக்கைகள் மூலமாக நம்மளுடைய நாடு இன்னைக்கு உலகத்துல வளர்ந்து வருகின்ற 5வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக நம்மளுடைய பாரத நாடு இருந்து கொண்டிருக்கிறது. இங்கிலாந்து எல்லாம் பின்தள்ளி விட்டு, நமக்கு முன்னாடி நம்ம பெரியவர்கள்லாம் சொன்னாங்க, இங்கிலாந்துக்காரங்க நம்மளை அடிமைப்படுத்தி இருந்தாங்க, நம்மளுடைய காலனி ஆதிக்கத்துல நம்மளை வச்சிருந்தாங்க. ஆனால் அவர்களை பின்தள்ளி விட்டு இன்றைக்கு உலகத்துல மிக வேகமாக வளர்ந்து வருகின்ற பொருளாதாரத்துல 5வது மிகப்பெரிய நாடாக நம்மளுடைய நாடு வளர்ந்திருக்கிறது. சகோதரர்களே, கோபிச்செட்டிப்பாளையத்தை தனி மாவட்டமாக பிரிப்பது குறித்து சட்டமன்றத்தில் பேச வேண்டிய நிலை உள்ளதாக அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே நடைபெற்ற புதிய வளர்ச்சித் திட்டங்களுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சியில் அமைச்சர் செங்கோட்டையன் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது கோபிச்செட்டிப்பாளையத்தை தனி மாவட்டமாக பிரிப்பது குறித்து சட்டமன்றத்தில் பேச வேண்டிய நிலை உள்ளதாகவும், மக்களின் கோரிக்கை இந்த ஆட்சியில் விரைவில் நிறைவேறும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார். மேலும் ஆகஸ்ட் 15 கீழ்பவானி அணையில் தண்ணீர் திறப்பது குறித்து குடிநீர் தேவையை கருத்தில் கொண்டு சாத்தியக்கூறுகள் இருந்தால் முதல்வர் மற்றும் மாவட்ட ஆட்சியரின் கவனத்திற்கு கொண்டு சென்று உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். தமிழக பட்ஜெட்டை ஜீரோ பட்ஜெட் என எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தது குறித்து அவரது கட்சி அந்த நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதால் அவ்வாறு கூறி வருகிறார் என தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் வருவாய்த்துறை சார்பில் 61 பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டாக்களை அமைச்சர்கள் வழங்கினர். தாராபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் மணிஷ் நாரணவரே தலைமை தாங்கினார். கோட்டாட்சியர் பிலிப்ஸ் ராஜா, வட்டாட்சியர் ராமலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன், கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் கமலி கலந்து கொண்டு 61 பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களை வழங்கினர். நிகழ்ச்சியில் தாவேக மாவட்ட செயலாளர் யுவராஜ் மகேஷ், முன்னாள் பொதுப்பணித்துறை அமைச்சர் KV ராமலிங்கம், சத்யபாமா, சரஸ்வதி, மகளிரணி நிர்வாகி கௌரி சித்ரா, சிவகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு முகாமில் அமைச்சர் செங்கோட்டையன் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றார். பொதுமக்கள் அளித்த மனுக்கள் மீது உரிய விசாரணை மேற்கொண்டு 15 நாட்களுக்குள் தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் உறுதியளித்தார். இதற்கு முன்னதாக பொன்னாபுரம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஒருங்கிணைந்த சேவை மைய கட்டட திறப்பு விழா நடைபெற்றது. இதில் அமைச்சர் கமலி கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இயற்கையால் பின்னி பிணைந்து கொண்டிருக்கிற பகுதி, இங்க இருக்கிற விவசாயம், குடிநீர் என்பது மழை குறைவாக பெய்கிற பகுதி. இந்த பகுதியை நாங்கள் அனைவரும் வருகை தந்து என்னென்ன பணிகளை நிறைவேற்ற வேண்டுமோ 2 அமைச்சரும் அதை நிறைவேற்றுவதற்காக இன்று குறைதீர்க்கும் நாள் இங்கே மக்களுடைய குறைகளை தெரிந்து மக்கள் என்னென்ன பணிகளை விரைந்து செய்ய வேண்டுமோ அந்த பணிகளை செய்வதற்கு நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்வதற்காக இங்கே வருகை தந்திருக்கிறோம். கல்வி என்பது வெறும் பொருளீட்டல்ல மட்டுமல்லாமல் சமூக மேம்பாட்டிற்காகவும் பயன்பட வேண்டும் என்று பெரம்பலூரில் தனியார் கல்லூரியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் திமுக துணை பொதுச் செயலாளரும் நீலகிரி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினருமான ராசா தெரிவித்துள்ளார்.
பெரம்பலூரில் உள்ள தனலட்சுமி சீனிவாசன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் 18வது பட்டமளிப்பு விழா பல்கலைக்கழக வேந்தர் சீனிவாசன் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் திமுக துணை பொதுச் செயலாளரும் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினருமான ராசா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பல்கலைக்கழக அளவில் சிறப்பிடம் பெற்ற 40 மாணவர்கள் உட்பட 1007 மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி உரையாற்றினார். அப்போது பட்டம் பெறுவது வாழ்க்கையின் முற்றுப்புள்ளியாக அல்லாமல் அது ஒரு தொடக்க புள்ளியாக அமைய வேண்டும் எனவும், இந்தியாவில் பல்வேறு மொழிகள், உடைகள், நாகரிகங்கள் மற்றும் மாறுபட்ட உணவு பழக்க வழக்கங்கள் என பன்முகத்தன்மை காணப்பட்டாலும் வேற்றுமைகளை மறந்து அனைவரையும் இந்தியர் என ஒன்றிணைப்பது நமது அரசியலமைப்பு சட்டமே என்றும், சட்டம் படிக்காதவர்கள் கூட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அவசியம் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா தெரிவித்துள்ளார். கர்நாடகத்தில் காவிரியின் குறுக்கே மேகதாட்டில் அணை கட்டுவதற்கு தமிழக அரசு அனுமதிக்க கூடாது என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை எழும்பூரில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் தூத்துக்குடி மாவட்ட தலைவர் மால்முருகன் கலந்து கொண்டார். கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜி.கே. வாசன், மேகதாட்டு அணை கட்டுவதற்கு தமிழக அரசு அனுமதிக்க கூடாது என்று வலியுறுத்தினார். தமிழக அரசு உச்சநீதிமன்றத்திற்கு சென்றிருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் தெரிவித்தார். விவசாய வேளாண் பட்ஜெட் பொதுவாக அனைத்து தரப்பு மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய வகையிலே பொது பட்ஜெட் அமைந்திருக்கிறது. தேவைக்கு ஏற்றவாறு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் நிதி சில அம்சங்களுக்கு தேவைப்படுகிறது என்ற தேவையை அந்தந்த துறையினுடைய சங்கங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறது. அதை அரசு வரும் நாட்களிலே பூர்த்தி செய்யும் என்று நம்புகிறேன். புதுச்சேரி சட்டமன்றத்திற்கு நிரந்தர சபாநாயகரை தேர்வு செய்யாவிட்டால் கூட்டத்தில் கலந்து கொள்வது குறித்து திமுக பரிசீலனை செய்ய வேண்டிய நிலை உருவாகும் என எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் முடிந்து 90 நாள் ஆகியும் இதுவரை நிரந்தர சபாநாயகர் தேர்வு செய்யப்படாமல் உள்ளது. சபாநாயகரை தேர்வு செய்ய வேண்டும் என்று எதிர்க்கட்சியினர் கோரிக்கை வைத்துள்ளனர். ஆகஸ்ட் 24ஆம் நாள் புதுச்சேரி மாநில சட்டப்பேரவை கூட உள்ளதாக தற்காலிக சபாநாயகர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம், சபாநாயகரை தேர்வு செய்யாமல் சட்டமன்றத்தை கூட்டினால் அதில் கலந்து கொள்வது குறித்து திமுக பரிசீலனை செய்ய வேண்டிய நிலை உருவாகும் என தெரிவித்தார். துணைநிலை ஆளுநர்கள் ஏற்கனவே முதலமைச்சர் அவர்கள் சபாநாயகர் தேர்தலுக்கான தேதி கேட்டு கடிதம் அனுப்பியதாக, கோப்புகள் அனுப்பியதாக எனக்கு தகவல் வந்திருக்கிறது. அதை நான் ஏற்கனவே பத்திரிகையாளர்கள் சொல்லியிருக்கின்றேன். அது குறித்து யாரிடமிருந்தும் எந்த விதமான பதிலும் இல்லை. நான் அனுப்பவில்லை என்று முதலமைச்சரும் சொல்லவில்லை, முதலமைச்சரிடத்தில் வரவில்லை என்ற துணைநிலை ஆளுநரும் சொல்லவில்லை. எனவே முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் துணைநிலை ஆளுநர் அவர்கள் வலியுறுத்தி இந்த சட்டப்பேரவை கூடுவதற்கு முன்பாகவே, அதாவது 24ஆம் தேதி கூடுவதாக ஒரு அறிவிப்பு வெளியாகிவிட்டது. எனவே அதற்கு முன்பாகவே சட்டப்பேரவை தலைவருக்கான தேர்தல் தேதியை நிர்ணயிக்க வேண்டும். மாமல்லபுரத்தில் தனியார் கல்லூரியில் நடைபெற்ற பட்டமளிப்பு நவீன சுகாதாரத்துறையின் முக்கியத்துவம் குறித்து கல்லூரியின் புல தலைவர் செந்தில்குமார் மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த பையனூர் பகுதியில் உள்ள விநாயகா மிஷன் பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்ட தனியார் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் கல்லூரியின் புல தலைவர் செந்தில்குமார் தலைமை உரையாற்றி நவீன சுகாதாரத்துறையின் முக்கியத்துவம், பட்டதாரிகளின் தொழில்முறை சிறப்பு, நேர்மை மற்றும் தொடர் கற்றலின் அவசியங்கள் குறித்து மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார். இவ்விழாவில் கல்லூரியின் பொறுப்பு இயக்குனர் முத்துராஜ், சிறப்பு விருந்தினராக செங்கல்பட்டு மாவட்ட சுகாதார பணிகள் இணை இயக்குனர் மலர்விழி, சிறப்பு அழைப்பாளராக சென்னை பிரசாந்த் மருத்துவ குழுமத்தின் இயக்குனர் பிரசாந்த் கிருஷ்ணா ஆகியோர் சிறப்பு உரையாற்றினர். மேலும் கல்லூரியினை சேர்ந்த 111 மாணவ மாணவிகள் பட்டம் பெற்றனர். விழாவின் முடிவில் பட்டம் பெற்ற மாணவ மாணவிகள் அனைவரும் உறுதிமொழியினை ஏற்றுக்கொண்டனர். திமுகவில் உரிய அங்கீகாரமோ மரியாதையோ கிடைக்கவில்லை என்று தாவேக்குவில் இணைந்த திமுக நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளை சேர்ந்த திமுக நிர்வாகிகள் முன்னாள் பட்டுக்கோட்டை வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் பார்த்திபன் முன்னிலையில் தாவேக்குவில் இணைந்தனர். இதுபற்றி அவர்கள் கூறுகையில், திமுகவில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக தீவிர விசுவாசமாக இருந்து கட்சியின் வளர்ச்சிக்காக சொந்த பணத்தை செலவு செய்த எங்களுக்கு திமுகவில் உரிய அங்கீகாரமோ மரியாதையோ கிடைக்கவில்லை. தொடர்ந்து நாங்கள் புறக்கணிக்கப்பட்டு வருவதையும் இனியும் எங்களால் பொறுத்து கொள்ள முடியாத பட்சத்தில் தாவேக்குவில் இணைந்துள்ளோம் என்று கூறினர். மேலும் ஆயிரக்கணக்கான திமுகவினர் தாவேக்கு பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் முன்னிலையில் இன்னும் சில நாட்களில் இணைய உள்ளனர் என்று தெரிவித்தனர்.
இங்கே உழைப்பிற்கு ஏற்ற ஒரு முக்கியத்துவமும் ஒரு மரியாதையும் வழங்கப்படவில்லை. உழைக்காதவர்களை முன்னிலைப்படுத்தி உழைத்தவர்களை புறந்தள்ளுவதால் இந்த மாற்றத்தை நாங்களே ஏற்றுக்கொண்டு மதியாதார் வாசலை மிதியாதே என்ற அந்த காலத்து பழமொழியை மனதில் கொண்டு தமிழக வெற்றிக் கழகத்தில் எங்களை நாங்கள் இணைத்து கொண்டோம். அதுவும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் புசி ஆனந்த் அவர்களுடைய தலைமையில் இங்கே இருக்கிறவங்க நாங்கள் அனைவரும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளோம். சோளிங்கரில் வரும் 12ஆம் தேதி நடைபெறவுள்ள கோலத்தம்மன் கோவில் ஆடிப்பெருவிழாவினை முன்னிட்டு வட்டாட்சியர் முரளி தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் வரும் 12ஆம் தேதி நடைபெறவுள்ள கோலத்தம்மன் கோவில் ஆடிப்பெருவிழாவினை முன்னிட்டு வட்டாட்சியர் முரளி தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தர உள்ளதால் குடிநீர், சுகாதாரம், மின்விளக்கு, போக்குவரத்து, வாகன நிறுத்தம் மற்றும் மருத்துவ வசதிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மேலும் கண்காணிப்பு கோபுரங்கள், தற்காலிக சிசிடிவி கேமராக்கள் அமைத்து பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய முடிவு செய்யப்பட்டது. விழாவை பாதுகாப்பாகவும் பக்தர்களுக்கு சிரமமின்றியும் நடத்த அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட அறிவுறுத்தப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்து முன்னணியை சேர்ந்த குமரிபால நினைவு நாளில் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. 1993ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 8ஆம் நாள் சென்னையில் உள்ள இந்து முன்னணி தமிழக தலைமை அலுவலகம் தேச விரோதிகளால் வெடிகுண்டு வைத்து தகர்க்கப்பட்டது. அந்த சமயத்தில் சமுதாய பணிக்காக அலுவலகத்தில் தங்கியிருந்த இந்து முன்னணி பொறுப்பாளர்கள் 7 பேர் இதில் உயிரிழந்தனர். அவர்களில் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த இணை அமைப்பாளர் குமரிபாலனும் பலியானார். அந்த வீர இளைஞர் நினைவு நாளான ஆகஸ்ட் 8ஆம் நாளை இந்து முன்னணி பேரியக்கம் பயங்கரவாத எதிர்ப்பு நாளாக கடைபிடித்து வருகிறது. இதையொட்டி கன்னியாகுமரி மாவட்டம் பிரம்மபுரம் குமரிபாலன் சமாதியில் பிரார்த்தனை, வீரவணக்கு, புஷ்பாஞ்சலி, அன்னதானம் ஆகியவை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பாஜக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காந்தி, குமரி கிழக்கு மாவட்ட தலைவர் கோபகுமார், சுரேஷ், இந்து முன்னணி மாநில அமைப்பாளர் ராஜேஷ், மாநில பொதுச் செயலாளர் அரசு ராஜா, கோட்ட செயலாளர் கண்ணன், மாவட்ட தலைவர் ஆறுமுகம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் STAD உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற யோகாசன போட்டியில் 600 மாணவ மாணவிகள் யோகாசனம் செய்து அசத்தினர். திண்டுக்கல் மாவட்ட யோகாசன சங்கம், சங்கமம் யோகா ஆரோக்கிய மையம் ஆகியவை சார்பில் திண்டுக்கல் STAD உள் விளையாட்டு அரங்கில் மாவட்ட அளவிலான யோகாசன போட்டி நடைபெற்றது. இதனை திண்டுக்கல் மாவட்ட யோகாசன சங்க தலைவர் சுந்தரராஜன் துவக்கி வைத்தார். யோகாசன நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நல அலுவலர் சிவா, திண்டுக்கல் நடைப்பயிற்சி கழக தலைவர் சண்முகவேல், மாவட்ட கேரம் கழகம் தலைவர் சுவாமிநாதன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மாவட்ட யோகாசன சங்க செயலாளர் நித்யா ராஜேஸ்வரன் தியான பிரார்த்தனை செய்தார். யோகாசன நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மாவட்டத்தின் 20 பள்ளிகளை சேர்ந்த 600 மாணவ மாணவிகள் பங்கேற்று யோகாசனம் செய்து அசத்தினர். நிகழ்ச்சியின் நிறைவில் திண்டுக்கல் மாவட்ட யோகாசன சங்க நிறுவனரும் ஒருங்கிணைப்பாளருமான ராஜகோபால் நன்றி தெரிவித்தார். கோவையில் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமையை தடுக்கும் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. தனியார் உடற்பயிற்சி மையம் சார்பில் கோவை புதூரில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் 100க்கும் மேற்பட்ட பெண்களும் குழந்தைகளும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். 8 வயது குழந்தைகள் முதல் 60 வயது வரையிலான பெண்கள் வரை ஓட்டத்தில் கலந்து கொண்டனர். இந்த விழிப்புணர்வு மாரத்தான் நிகழ்ச்சிக்கு வினோத மலர் தலைமை தாங்கினார். அமரன் சமூக சேவை அமைப்பை சேர்ந்த செந்தில்குமார், முகமது ஆசிப் ஆகியோர் நிகழ்ச்சிக்கு ஆதரவு தெரிவித்தனர். பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு, அவர்களின் உரிமைகள் மற்றும் பாலியல் வன்கொடுமைகளை தடுப்பதில் சமூகத்தின் பங்கு குறித்து வழக்கறிஞர் பிரீத்தி எடுத்துரைத்தார். வடபழனியில் உள்ள ஆகாஷ் மருத்துவமனையில் அபயாதன விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை வடபழனியில் உள்ள ஆகாஷ் மருத்துவமனையில் இந்திய மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவ சங்கங்களின் கூட்டமைப்பு உள்ளிட்ட அமைப்புகள் சார்பில் அபயாதன விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மருத்துவ பணியாளர்களின் உயிர், கண்ணியம் மற்றும் பணியிட பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மருத்துவர்கள் வலியுறுத்தினர். தொடர்ந்து மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் பக்பாக்சியின் மருத்துவர்களுக்கு எதிரான வன்முறையை தடுக்கும் குழு தலைவர் உமையால் முருகேசன், தென்னிந்திய மகப்பேறு மருத்துவர்கள் சங்க தலைவர்
தனலட்சுமி உள்ளிட்ட மருத்துவர்கள், செவிலியர்கள் கலந்து கொண்டனர். கோவையில் பள்ளி மாணவர்கள் சினிமா பாடலை மறு உருவாக்கம் செய்து பாடியும் நடனமாடியும் சாலை பாதுகாப்பு பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தி பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்தனர். கோவை சுங்கம் பகுதியில் போக்குவரத்து காவல்துறையினருடன் தனியார் பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. சாலையில் வாகனம் ஓட்டும் போது செல்போன் பயன்படுத்துவதால் ஏற்படும் ஆபத்துகள், இருசக்கர வாகனங்களில் பயணிக்கும் போது கட்டாயம் தலைக்கவசம் அணிவதன் அவசியம், கார்களில் சீட் பெல்ட் அணிவதன் முக்கியத்துவம் மற்றும் குடிபோதையில் வாகனம் இயக்குவதால் ஏற்படும் விபத்துகள் குறித்து மாணவர்கள் எடுத்துரைத்தனர். மேலும் சாலை விதிகளை அலட்சியப்படுத்தக்கூடாது என்பதை வலியுறுத்தும் வகையில் மாணவர்கள் சினிமா பாடலை சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பாடலாக மறு உருவாக்கம் செய்து பாடியும் அதற்கேற்ப நடனமாடியும் பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்தனர். புவனகிரி அருகே சேவா மருத்துவமனை மற்றும் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி இணைந்து இலவச கண் பரிசோதனை முகாம் நடத்தினர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே சேத்தியாத்தோப்பு குறுக்கு ரோடு பகுதியில் உள்ள சேவா மருத்துவமனை மற்றும் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி இணைந்து இலவச கண் பரிசோதனை முகாம் நடத்தினர். முகாமிற்கு சேவா மருத்துவமனை தலைமை மருத்துவர் சேவா முத்தமிழன் தலைமை தாங்கினார். சேரலாதன் வரவேற்றார். சேத்தியாத்தோப்பு பேரூராட்சி மன்ற கவுன்சிலர் கார்த்திகேயன் உள்ளிட்ட மருத்துவமனை ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். முகாமில் சுற்றுவட்டார பகுதி பொதுமக்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட பல்வேறு பரிசோதனைகள் இலவசமாக மேற்கொள்ளப்பட்டது. அறுவை சிகிச்சை தேவைப்பட்டோர் மருத்துவமனை மூலமாக அறுவை சிகிச்சை மேற்கொள்ள பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். திருவரம்பூரில் விபத்தில் மறைந்த நண்பனின் நினைவாக இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு சக நண்பர்கள் இலவசமாக ஹெல்மெட் வழங்கியதை பொதுமக்கள் பாராட்டினர். திருவரம்பூர் கக்கன் காலனியை சேர்ந்த சுரேந்தர் என்கின்ற மணி என்பவர் கடந்த 6 வருடங்களுக்கு முன்பு சாலை விபத்தில் தலையில் பலத்த காயமடைந்து இறந்துவிட்டார். இவர் ஹெல்மெட் அணிந்திருந்தால் பிழைத்திருப்பார். இதனை உணர்ந்து அவரது நெருங்கிய நண்பர்கள் அனைவரும் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் அவரது நினைவு நாளில் திருவரம்பூர் பகுதியில் சுமார் 200 நபர்களுக்கு ஹெல்மெட் இலவசமாக வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். திருவரம்பூர் கடைவீதியில் சுரேந்தர் நண்பர்கள் ஒருங்கிணைப்பில் நடந்த இந்நிகழ்ச்சியில் திருவரம்பூர் போக்குவரத்து துணை ஆய்வாளர் மதியழகன் தலைமையிலான காவல்துறையினர் அனைத்து நண்பர்களின் முன்னிலையில் ஹெல்மெட் அணியாமல் சென்றவர்களை நிறுத்தி அவர்களுக்கு விழிப்புணர்வு அறிவுரைகளை வழங்கி ஹெல்மெட் அணிவித்து அனுப்பி வைத்தனர். 200க்கும் மேற்பட்டோருக்கு ஹெல்மெட் வழங்கப்பட்டது. ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகனத்தில் சென்று உயிரிழந்த நண்பனின் நினைவாக சக நண்பர்கள் ஹெல்மெட் வழங்கியது அனைவரையும் நிகழ்ச்சியடைய செய்துள்ளது. பானாவரம் காவல்துறையினர் ஏற்பாட்டில் போதை ஒழிப்பு குறித்து அரசு பள்ளி மாணவிகள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் பானாவரம் காவல்துறையினர் ஏற்பாட்டில் போதை ஒழிப்பு குறித்த பிரச்சாரத்தில் அரசு பள்ளி மாணவிகள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் போதைப் பொருள் பழக்கத்திற்கு ஆளாகாமல் கல்வி மற்றும் நல்லொழுக்கத்தில் முழு கவனம் செலுத்த வேண்டும் என வலியுறுத்தினர். தொடர்ந்து பானாவரம் பஜார் பகுதியில் காவல் ஆய்வாளர் நாகேந்திரன் போதை ஒழிப்பு குறித்து உறுதிமொழி வாசிக்க மாணவிகள் உறுதிமொழி ஏற்றனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் பானாவரம் காவல் நிலைய ஆய்வாளர் நாகேந்திரன், உதவி ஆய்வாளர் ரகு, பள்ளி தலைமை ஆசிரியை ஜெகலட்சுமி மற்றும் ஆசிரியர்கள், சமூக ஆர்வலர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து மத்திய அரசு வழங்க வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து மத்திய அரசு வழங்க வலியுறுத்தியும், புதுவையில் உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் மற்றும் காரைக்கால் பொது அரசு மருத்துவமனை மேம்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோட்டுச்சேரி பகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் 50க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் நடைபயண பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே சமத்துவபுரத்தில் கட்டி 5 ஆண்டுகளே ஆன வீடுகளின் மேற்கூரை பெயர்ந்து விழுந்துள்ளது. ஆரணி அருகே தச்சூர் ஊராட்சிக்கு உட்பட்ட சமத்துவபுரத்தில் இருளர் சமுதாய மக்களுக்கு ஒரு வீடு 3 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 72 வீடுகள் 2020 முதல் 2021ஆம் நிதியாண்டில் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வீடுகள் தரமற்ற முறையில் கட்டப்பட்டுள்ளதால் 25 குடும்பங்கள் மட்டுமே அந்த வீடுகளில் குடியிருக்கின்றனர். அந்த வீட்டின் மேற்கூரை பெயர்ந்து சுவர்கள் விரிசல் அடைந்து மழைக்காலங்களில் தண்ணீர் ஒழுகி வருகிறது. வெள்ளிக்கிழமை இரவு மழை பெய்து கூரை பெயர்ந்து விழுந்ததால் பெண்கள் வீட்டை விட்டு வெளியேறினர். இந்த வீடுகளை சீரமைத்து தர வேண்டும் என்றும், இல்லை என்றால் வீடுகளை காலி செய்துவிட்டு மரத்தடியிலேயே மீண்டும் குடியேறப் போவதாகவும் இருளர் இன மக்கள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரியில் மின் கட்டணம், சரக்கு இறக்குக்கூலி உள்ளிட்ட செலவுகளை நிர்வாகமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி
டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி டாஸ்மாக் ஊழியர்கள் 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். காலி பாட்டில் சேகரிப்பு திட்டத்திற்கான ஸ்டிக்கர்களை மாவட்ட நிர்வாகத்திடம் ஒப்படைத்து செண்பக ராமன்புதூர் மாவட்ட செயலாளர் அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். மின் கட்டணம், சரக்கு இறக்கு கூலி, கட்டிட வாடகை உள்ளிட்ட செலவுகளை நிர்வாகமே ஏற்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் மாவட்டம் முழுவதும் 2வது நாளாக டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளன. இதனால் மதுப்பிரியர்கள் நெல்லை மற்றும் கேரளாவை நோக்கி செல்கின்றனர். விழுப்புரத்தில் பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்களை கட்டிக்கொண்டு செவிலியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு அரசு செவிலியர்கள் சங்கத்தின் சார்பில் விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் பணியாற்றும் செவிலியர்கள் 30க்கும் மேற்பட்டோர் கண்களில் கருப்பு துணியை கட்டிக்கொண்டு மருத்துவமனை வாயில் முன்பு அரசின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஆட்குறைப்பு அரசாணையை ரத்து செய்ய வேண்டும், தொகுப்பூதிய முறையை ரத்து செய்து செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், செவிலியர் அலுவலர்களை செவிலியர் அதிகாரிகள் என பெயர் மாற்றம் செய்து பணி வரன்முறை செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். செவிலியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் மருத்துவமனை பணிகள் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டது. ஜெயங்கொண்டம் அருகே கஞ்சா கடத்தலில் ஈடுபட்ட இருவரிடமிருந்து 16 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து அவர்களை காவல்துறையினர் சிறையில் அடைத்தனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே மீன் சுருட்டி காவல்துறையினர் ராமதேவநல்லூர் பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது புதுக்கோட்டை மாவட்டம் வஞ்சிப்பட்டினம் கிராமத்தை சேர்ந்த பாபு மற்றும் ரெட்டியூர் பகுதியை சேர்ந்த ராஜ்குமார் ஆகிய இருவரும் இருசக்கர வாகனத்தில் 16 கிலோ கஞ்சாவினை சட்டவிரோதமாக கடத்தி சென்றனர். அப்போது அங்கு வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி சோதனை செய்தபோது அவர்கள் சட்டவிரோதமாக கஞ்சாவை கடத்தி வந்தது தெரியவந்தது. இதையடுத்து காவல்துறையினர் அவர்கள் இருவரையும் கைது செய்து அவர்களிடமிருந்து 16 கிலோ கஞ்சாவினை பறிமுதல் செய்து அவர்களை சிறையில் அடைத்தனர். ஒட்டன்சத்திரம் பைபாஸ் பகுதியில் குட்கா புகையிலை பொருட்கள் கடத்தி வந்த 2 வடமாநில இளைஞர்களை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் பைபாஸ் பகுதியில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது சேலத்திலிருந்து திண்டுக்கல் நோக்கி வந்த காரில் சுமார் 435 கிலோ குட்கா புகையிலை பொருட்கள் கடத்தி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்ட போது காரில் இருந்த 2 வடமாநில இளைஞர்கள் தப்பி ஓடினர். குட்கா மற்றும் காரை பறிமுதல் செய்த காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் தனிப்படை அமைத்து இருவரையும் தீவிரமாக தேடி வருகின்றனர். குடியாத்தம் தாளையாத்தம் பகுதியில் உள்ள மாங்காளியம்மன் கோவிலில் ராட்சச வண்ண மாலைகள் எடுத்து செல்லும் ஊர்வலம் அதிவிமரிசையாக நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தாளையாத்தம் பகுதியில் அமைந்துள்ள மாங்காளியம்மன் கோவில் சுமார் 400 ஆண்டுகள் மிக பழமை வாய்ந்ததாகும். ஆண்டுதோறும் நடைபெறும் ஆடி மாதம் 23ஆம் நாளை முன்னிட்டு திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் குடியாத்தம் பெரியார் நகரில் உள்ள முன்னாள் பிடிஓ கார்த்திகேயன் இல்லத்திலிருந்து ராட்சச வண்ண மாலைகள் எடுத்து செல்லும் ஊர்வலம் அதிவிமரிசையாக நடைபெற்றது. மேலதாளங்கள் முழங்க நடைபெற்ற ஊர்வலம் முக்கிய வீதிகளின் வழியாக சென்றது. அதன் பின்னர் மாங்காளியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். திருவிழாவில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. குடியாத்தத்தில் காலையில் கடும் வெயில் வாட்டிய நிலையில் மாலையில் திடீரென்று மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். வெயிலுக்கு பெயர் போன வேலூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கடும் வெயிலின் தாக்கம் ஏற்பட்டுள்ளது. சுமார் 100 டிகிரி வரை வெயில் பதிவாகி கோடை காலத்தில் ஏற்படும் வெயில் போல காணப்பட்டு வந்தது. இந்நிலையில் குடியாத்தம் பகுதியில் காலையில் கடும் வெயில் அடித்து மாலையில் திடீரென்று மேகங்கள் சூழ்ந்து மழை பெய்ய தொடங்கியது. சுமார் 1 மணி நேரம் நீடித்த மழையால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் மகிழ்ச்சியடைந்தனர். மேலும் திடீரென்று மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த காற்று வீசியது. அரியலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம், செந்துறை, கொடுக்கூர், குவாகம், உடையார்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காற்றுடன் கூடிய மழை பெய்து வருகிறது. கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து வந்த நிலையில் தற்பொழுது பெய்து வரும் மழையால் பூமி சற்று குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. விவசாயிகள் தங்களுடைய நிலங்களில் பயிரிடுவதற்கு தகுந்த சூழ்நிலை அமைந்துள்ளதால் அரியலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மருதூர் தெற்குப்பட்டியில் உள்ள மாரியம்மன் கோவிலில் ஆடி மாத வெள்ளியையொட்டி 80க்கும் மேற்பட்ட பக்தர்கள் அம்மனுக்கு பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். அரியலூர் மாவட்டம் மருதூர் தெற்குப்பட்டி கிராமத்தில் உள்ள பச்சை மாரியம்மன் ஆலயத்தில்
ஆடி மாத வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு சுமார் 80க்கும் மேற்பட்ட பக்தர்கள் அம்மனுக்கு பால் குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதில் பக்தர்கள் மஞ்சள் நிற ஆடைகள் அணிந்து வேண்டுதலுக்காக அக்னி சட்டி மற்றும் அழகு குத்தி பால் குடங்களை சுமந்தபடி மேலதாளத்துடன் முக்கிய வீதிகள் வழியாக பால் குடத்தை எடுத்து வந்தனர். இதில் பம்பை மேளம் முழங்க மாரியம்மன், காளியம்மன் பச்சை காளி வேடம் அணிந்து நிகழ்ச்சி நடைபெற்றது. அதன் பின்னர் அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் கூடியிருந்த பக்தர்கள் பக்தி கரகோஷத்தில் ஓம் சக்தி பராசக்தி என கோஷங்களை எழுப்பியவாறு அம்மனை வழிபட்டனர். இதில் ஊர் முக்கியஸ்தர்கள், ஊர் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். வெள்ளையனே வெளியேறு இயக்க வீரர்களின் தைரியம் எப்போதும் ஒவ்வொரு இந்தியருக்கும் ஒரு உத்வேகமாக இருக்கும். பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம். மேகதாட்டு பிரச்சனையை திசை திருப்பவே அனைத்து கட்சி கூட்டம். திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி குற்றச்சாட்டு. அமெரிக்கா தனது நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்ளும் வரை ஹார்முஸ் நீரிணை திறக்கப்படாது. ஈரான் அரசு திட்டவட்டம். TNPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 8வது போட்டி. சேலம் ஸ்பாட்டன்ஸ் அணியை வீழ்த்தி திருச்சி கிராண்ட் சோலாஸ் அணி அபார வெற்றி. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.